நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரத்தில் இன்று கார்டாடேரியா செல்லோயானா பேம்பாஸ் கிராஸ் பேம்பாஸ் புல்லை பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேம்பாஸ் புல். கோரை புல் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதோட புற்கள், அதோட எட்ஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதை எப்பயுமே அது உடைக்கும் போது பார்த்து கவனமாக உடைக்கணும், இல்லைன்னா கை கட் பண்ணிடும். இந்த பேம்பாஸ் கிராஸ், இந்த பேம்பாஸ் புல், அதோட பூக்கள் பார்த்திங்கன்னா அழகான பூக்களை பூக்கக்கூடியது. அதை பார்க்குறதுக்கு ஒரு வெல்வெட் மாதிரி, வெல்வெட் துணி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான பூக்களை கொண்டது. இந்த பேம்பாஸ் கிராஸ், பேம்பாஸ் புல் தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்டது. தென் அமெரிக்காவின் சமவெளி பகுதிகளில் அதிக அளவில் இந்த புல்களை பார்க்கலாம். கூட்டமாக ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய இந்த பூக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்னு சொல்லலாம். அழகுக்காக வளர்க்கக்கூடிய செடியும் ஆகும். இது அதிக அளவில் பார்த்திங்கன்னா நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இந்த புற்களை பார்க்க முடியும், இந்த புல் செடியை பார்க்க முடியும். இந்த பூக்களை கொத்தா உடைச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளே ஒரு நீர் நிரப்பிய கண்ணாடி குவளையில் அழகுக்காண்டி வச்சிருக்கிறத பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான பூக்கள். இந்த பூக்கள் அதிக அளவில் சிறு குருவிகள் பார்த்திங்கன்னா இந்த பூக்களை பறிச்சுட்டு போய் கூடு கட்டும். இந்த பேம்பாஸ் கிராஸ் கார்டாடேரியா செல்லோயானா, இந்த பேம்பாஸ் கிராஸு அழகுக்காண்டி மட்டும் இல்லாமல் மருத்துவத்துக்காண்டியும் உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த பேம்பாஸ் கிராஸோட இந்த புல்லோட சாறை எடுத்து அடிப்பட்ட காயங்களில் இந்த இலைச்சாரை போடுறதுனால ரத்தம் உடனடியாக நிறுத்தும். இரத்தத்தை நிறுத்தக்கூடியது, இரத்தத்தை கெட்டிப்பட செய்யக்கூடியது, புண்களை ஆற்றக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த புல்லோட தண்டு பகுதியோட அரைச்சி சாறு எடுத்து அந்த சாறை குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்போக்கு, சீதபேதியை இது சரி செய்யக்கூடியது. இதே இலைத்தண்டு சாறை அரைச்சி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால சிறுநீரக கோளாறுகளை இது சரி செய்யக்கூடியது. இந்த பேம்பாஸ் கிராஸ்ன்றது அதிக அளவில் பொல்யூட்டன்ட் வாட்டர், தொழிற்சாலைகளிலிருந்து வர்ற கழிவுகள், மற்ற நீர்நிலைகளில் உள்ள கழிவுகளை சுத்தம் பண்ணுறதுக்காண்டி இந்த பேம்பாஸ் கிராஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேம்பாஸ் கிராஸ் அதிக அளவில் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த பேம்பாஸ் புல்களை தொழிற்சாலை கழிவுகள், மற்ற கழிவுகள் தேங்கும் நீர்நிலைகளுக்கு அருகாமையில் அதை நடவு செய்கிறாங்க. அப்படி நடவு செய்யும் போது அந்த தண்ணியில் உள்ள அமோனியா, நைட்ரேட் போன்ற வேதிப்பொருள்களை இயற்கையாகவே உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை இந்த பேம்பாஸ் புல்லுகளுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேம்பாஸ் புல்லோட மற்றும் அந்த புல்லோட தண்டுகளை பார்த்திங்கன்னா பேஸ்கெட், மேட், பாய், கூடை மற்றும் கைவினைப் பொருட்கள் செய்கிறதுக்கும் இதை உபயோகப்படுத்துகிறாங்க.